ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 40 to 50 கேபிக்கு உள்ளே இருக்கணும். இந்த ஃபோட்டோஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான டேட் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து எப்படி மொபைல் மூலமாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ண. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ குரூப் 2 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் உங்களோட மொபைலில் இருக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்சல் லேப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிறத பிஎன்ஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிம்பிளி என்ன டைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸை வந்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோட் இமேஜ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி என்னோடய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நான் வந்து இதுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகி பிஎன்ஜி ஃபார்மெட்டுக்கு வந்து காமிக்கும். இல்லை டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடு வந்து கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய தடவை இதில் டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் அகைன் கேட்குது. உங்களுக்கு அகைன் வந்து கேட்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டவுன்லோட் வந்து பண்ணியாச்சு. இப்போ பிஎன்ஜி இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட டவுன்லோட் செக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பிஎன்ஜி இமேஜ். நம்ம இப்போ வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருந்ததை பிஎன்ஜி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மொபைல் டேட்டா வந்து தேவை கிடையாது. இப்போ பிக்சல் லேப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸை வந்து கிளிக் பண்ணிட்டு 165 125 இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. சாரி 125 165 ஓகே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபோட்டோவோட சைஸ் வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத. 165 125 ரைட்டு. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டு எனக்கு வந்து ஒயிட்டாக வேணும். ஸோ அதனால் கலர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலரை வந்து கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒயிட் பேக்ரவுண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்மளோட ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் 3வது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வரும். அந்த பிஎன்ஜி ஃபார்மெட் ஃபோட்டோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வச்சாச்சு. கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வந்து தேவையோ அந்த சைஸை வந்து நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணியாச்சு. இனிமேல் கீழே நம்மளோட நேம் அண்ட் இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான டேட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ 7 டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நியூ டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு என்னோடய நேமை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். நேமை வந்து டைப் பண்ணியாச்சு. கீழே இந்த ஃபோட்டோ என்ன டேட்டில் எடுத்தது அப்படிங்கிற டேட்டையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே டேட்டையாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். பட் டேட்டோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை, சென்டராக இல்லை. அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணி சென்டரில் இருக்கிற அலைன்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் போல்டாக வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போல்ட் ஆப்ஷனை வந்து ஸ்டைலில் போய்ட்டு போல்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோவா அட்ராக்ஷனாக இல்லை அப்படிங்கிறனால கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து எந்த இடத்துல வச்சா சென்டராக இருக்குமோ இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணி கஸ்டம்ன்ற டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் அல்ட்ரா வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி வந்து கொடுத்துக்கோங்க.
சேவ் டு கேலரி கொடுத்த உடனே இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மொபைல் டேட்டா தேவை. இப்போ நம்ம தேவையான இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. பட் அந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். 1 மினிட் நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேலரி போய்ட்டு என்னோடய ஃபோட்டோஸோட நான் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40 to 50 கேபிக்கு தான் இருக்கணும் நம்ம அப்லோட் பண்ணும்போது. பட் இது அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். பிக்சலில் போய்ட்டு நான் ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.47 MB இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா கம்ப்ரஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிம்பிளி TNPSC ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கன்வெர்ட்டர் ஆன்லைன் இருக்கு இல்லையா, இப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக ஒன்று வரும் ஆன்லைன் ஃபோட்டோ ரீசைஸ்னு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், சிக்னேச்சரும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ செக்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஃபோட்டோவில் இருக்கும், அதில் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை ஏதோ அது 1 MB இருந்துச்சு, 1.40 MB சம்திங் இருந்துச்சு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக்சலில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ இப்போ கன்வெர்ட் ஆகி எனக்கு ஒரு 50 கேபிக்கு உள்ளே வந்து கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 46.6 கேபிக்கு வந்து கொண்டு வந்துடுச்சு. இது முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 1.47 MB இருந்ததை 46.6 கேபியாக வந்து கொண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து தாராளமாக அப்லோட் பண்ணலாம். இதே மாதிரி தான் சிக்னேச்சருக்கும் வீடியோ போட்ட உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.